அன்பு நேயர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்ட் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர், லக்கி ஃபால்ஸ் அட் பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நேயர்களே, 2000 ஆண்டுகள் பாரம்பரியத்துக் கொண்டு விளங்கும் கத்தோலிக்க திருவையின் தலைமையிடம்தான் வத்திக்கான் நகரம். பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாய் அமைந்திருக்கும் இந்த வத்திக்கானை மையமாக வைத்து திருத்தந்தையர்களின் உலகளாவிய தொடர்பாடுகள் இருக்கின்றன, செயல் திட்டங்கள் நிறைவேறுகின்றன. அந்த வகையில் திருஅவை செய்திகள், திருத்தந்தையின் உரைகள், சந்திப்புகள், திருப்பயணங்கள், சமூக நேர்காணல்கள் என எண்ணற்ற நிகழ்வுகளை வாரந்தோறும் கொண்டு வருவதுதான் இந்த வத்திக்கான் டாப் 10. இன்றும் உலகை சோகத்தில் ஆழ்த்திய திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களின் மறைவு, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் 10 ஆண்டு கால பணிவாழ்வு, திரு அவை வரலாற்றில் புதிய தொடக்கம் என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள், இன்றைய நிகழ்ச்சிகள் பார்க்கலாம். முன்னாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களின் மறைவோடு தொடங்கிய 2023ஆம் ஆண்டின் ஜனவரி மாதத்தில் திரு அவையில் நிகழ்ந்தவற்றை இந்த முதல் பகுதியில் பார்ப்போம். 2023ஆம் ஆண்டு மாண்புடன் ஓய்வு பெற்ற திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் தனது 95 வயதில் மரணமடைந்தார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புத்தாண்டு திருப்பலியின் போதும் மூவேளை ஜப வேளையின் போதும் அவரை குறித்தே செய்து வழங்கினார். புத்தாண்டின் தொடக்கத்தை இன்று நாம் இறைவனின் தாயான புனித மரியன்னையிடம் ஒப்படைக்கின்றோம். இவ்வேளையில் நேற்று காலை இவ்வுலகை விட்டு சென்ற ஓய்வு பெற்ற 16ஆம் பெனடிக்ட் அவர்களுக்காக ஜெபித்து அவருடைய பரிந்துரைக்காக வேண்டுவோம். புத்தாண்டு கொண்டாட்ட நாட்களில் ஆயிரக்கணக்கான திருப்பயணிகள் வத்திக்கான் வருகை தந்து பிரியாவிடை அளித்தனர். ஏறக்குறைய 2 லட்சம் பேர் புனித பேதுரு பசிலிக்காவில் 16ஆம் பெனடிக்ட் அவர்களுக்கு தங்கள் பிரியாவிடையை அளித்ததாக வத்திக்கான் வழங்கிய தரவுகள் குறிப்பிடுகின்றன. திருத்தந்தை காலமானார் என்று கேள்விப்பட்டோம். அது முக்கியமான தருணம் என்பதால் அவரது உடலை பார்க்க வர விரும்பினோம். அவர் இறப்பார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. சில காலமாக வயது மூப்பு நிலையில் இருந்தார் என்பது தெரியும். இந்த ஆண்டின் துவக்க நேரத்தில் இது நடந்திருக்கிறது. இங்கு இருப்பது ஒரு வரலாற்று தருணமாக கருதுகிறேன். ஜனவரி 5ஆம் நாள் நடைபெற்ற இந்த இறுதி ஊர்வலத்தில் ஒரு திருத்தந்தையின் இறுதிச் சடங்கிற்கு இன்னொரு திருத்தந்தை தலைமை தாங்குவது இதுவே முதல் முறை என்பதால் வரலாற்று சிறப்புமிக்க நாளாக அது அமைந்தது. திருத்தந்தை விரும்பியது போலவே நிதானமான அமைதியான விழாவாக அது அமைந்திருந்தது. மேலும் சுமார் 50,000 பேர் இதில் கலந்து கொண்டனர். வழக்கம் போல் ஜனவரி 6ஆம் நாள் திருக்காட்சி திருவிழா திருப்பலிக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தலைமை தாங்கினார். அடுத்ததாக ஆண்டவரின் திருமுழுக்கு நாளில் சிஸ்டைன் சிற்றாலயத்தில் வத்திக்கான் ஊழியர்களின் குழந்தைகளுக்கு திருத்தந்தை அவர்கள் திருமுழுக்கு வழங்கினார். சில நாட்களுக்கு பிறகு ஆஸ்திரேலிய கர்தினால் ஜார்ஜ் பெல் அவர்கள் ஒரு அறுவை சிகிச்சையின் போது ஏற்பட்ட சிக்கலால் இறந்தார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் நெருங்கிய ஒத்துழைப்பாளர்களில் ஒருவராக அறியப்பட்ட அவர் வத்திக்கானுக்குள் நிதி மற்றும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்த பொருளாதார செயலகத்திற்கு பொறுப்பேற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தை அவர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருந்த திருத்தூது பயணம் நிகழ்ந்தது 2023ஆம் ஆண்டின் பிப்ரவரியில் ஆகும். அந்த திருத்தூது பயண காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தெற்கு சூடான் மற்றும் காங்கோ ஜனநாயக குடியரசிற்கு 6 நாள் திருத்தூது பயணத்தை மேற்கொண்டார். திருத்தூது பயணத்தின் 2வது நாளில் திருத்தந்தை அவர்கள் காங்கோ ஜனநாயக குடியரசின் கிழக்கு பகுதியில் போரில் பாதிக்கப்பட்ட சிலரின் சாட்சியங்களை கேட்டறிந்தார். கடந்த 25 ஆண்டுகாலமாக ஏற்பட்ட மோதலில் 3 மில்லியன் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாலியல் ரீதியான அடிமையாக வைக்கப்பட்டு 3 மாதங்கள் முறைகேடு செய்யப்பட்டேன். ஒவ்வொரு நாளும் 5 முதல் 10 ஆண்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் பாலியல் முறைகேடு செய்தனர். சோள பசையையும் கொல்லப்பட்ட மக்களின் சதையையும் உண்ணும்படி கட்டாயப்படுத்தப்பட்டோம். சில சமயங்களில் அவர்கள் விலங்குகளின் இறைச்சியுடன் மனிதர்களின் சதையை கலந்து விடுவார்கள். இதுவே எங்களது அன்றாட உணவாக இருந்தது. தெற்கு சூடானுக்கான திருத்தூது பயணமானது அமைதியை மேம்படுத்துவதற்காக திருத்தந்தையின் விருப்பத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டது. 2011ஆம் ஆண்டில் சுதந்திரம் பெற்றதிலிருந்து நீண்டகால மோதல்களை எதிர்கொண்ட நாடாக இது இருந்து வருகிறது. வன்முறை காரணமாக உள்நாட்டில் இடம்பெயர்ந்த மக்களுடனான சந்திப்பில் அவர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களுக்கு மத்தியிலும் தங்கள் குடும்பத்தை பராமரிக்கும் பெண்களுடைய பங்கின் முக்கியத்துவம் குறித்து வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள் அவர்களை நாட்டின் எதிர்காலம் என்றும் வர்ணித்தார். பொதுவாக தாய்மார்கள் மற்றும் பெண்கள் நாட்டை மாற்றியமைப்பதற்கான திறவுகோலாக இருந்து வருகின்றனர். அவர்களுக்கு சரியான வாய்ப்புகள் கிடைத்தால்
தங்களின் வளம் மற்றும் வாழ்க்கையை போற்றும் மனப்பான்மை மூலம் அவர்கள் தெற்கு சூடானின் முகத்தை மாற்றும் திறனை பெறுவார்கள். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திருத்தந்தையாக பணியேற்று 10 ஆண்டுகள் நிறைவு கண்டது கடந்த ஆண்டு மார்ச் மாதம். அதோடு அம்மாதம் சில அதிர்ச்சியான செய்திகளையும் கொண்டு வந்தது. அவற்றை இந்த பகுதியில் பார்ப்போம். மார்ச் மாதமானது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய திருப்பிட தலைமையின் 10வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் வத்திக்கானில் தங்களுடைய சொந்த வசிப்பிடத்திற்கு கர்தினால்கள் பணம் செலுத்த வேண்டும் என்ற ஒரு குறியீட்டு சீர்திருத்தத்துடன் தொடங்கியது. வத்திக்கானின் பற்றாக்குறையை போக்குவதற்கான ஒரு நடவடிக்கையாக இது செயல்படுத்தப்பட்டது. சில நாட்களுக்கு பிறகு மோட்டோ ப்ராப்ரியோவின் புதிய பதிப்பான உங்கள் குரல் உலகின் ஒலி என பொருள்படும் வாக்ஸ் எஸ்திஸ் லுக்ஸ் முண்டியை திருத்தந்தை அவர்கள் வெளியிட்டார். அதன் மூலம் முறைகேட்டிற்கு எதிரான போராட்டத்தில் வழிகாட்டுதல்களை பலப்படுத்தினார். முறைகேடு வழக்குகளை செய்த அல்லது மூடி மறைத்த பொது நிலையினரை புகார் அளிப்பதற்கான நடைமுறையையும் நிறுவினார். மார்ச் மாதத்தின் முதல் மூவேளை ஜெபத்தின் போது பிப்ரவரி இறுதியில் இத்தாலிய கடற்கரையை அடைவதற்கு முன்பே மீன்பிடி படகு மூழ்கியதில் நூற்றுக்கணக்கான புலம்பெயர்ந்தோர் இறந்தது குறித்து திருத்தந்தை அவர்கள் தனது கவலையை வெளிப்படுத்தினார். மனித கடத்தல்காரர்களை தடுக்க வேண்டும். எத்தனையோ அப்பாவி மக்களின் உயிர்களை அவர்கள் பலி கொடுக்காமல் இருக்கட்டும். நம்பிக்கையின் பயணங்கள் இனி மரண பயணங்களாக மாறக்கூடாது. மத்திய தரைக்கடலின் தெளிவான நீர் இதுபோன்ற சம்பவங்களால் இனி ஒருபோதும் இரத்த களரியாக மாறக்கூடாது. இவற்றை புரிந்து கொண்டு புலம்புவதற்கு இறைவன் நமக்கு வலிமை தருவாராக. மார்ச் மாதம் 22ஆம் நாளன்று மியூனிச் அரசு வழக்கறிஞர் அலுவலகமானது திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் ஜெர்மனியில் பேராயராக இருந்த காலத்தில் சிறுவர் முறைகேடு வழக்குகளை மூடி மறைத்ததாக கூறப்படும் விசாரணையை முடித்து வைத்தது. தவறு செய்ததற்கான போதுமான ஆதாரங்கள் இல்லை என்றும் நீதிமன்றம் கண்டறிந்தது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் திருப்பிட தலைமையின் 10வது ஆண்டு நிறைவை திரு அவை கொண்டாடும் போது மார்ச் மாதத்தில் ரோம் நகரையே அதிர வைத்த செய்தி என்னவென்றால், ரோமின் ஜெமெல்லி மருத்துவமனையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அனுமதிக்கப்பட்டதுதான். சுவாச நோய் தொற்றால் அவதிப்பட்டு வந்த திருத்தந்தை அவர்கள் ஓரிரு நாட்களுக்கு பிறகு உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்ட நிலையில் குழந்தைகள் புற்றுநோயியல் பிரிவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குழந்தைகளை பார்வையிட்டார். அவர்களில் ஒருவரான மிகுவேல் ஏஞ்சல் என்ற குழந்தைக்கு திருமுழுக்கு வழங்கினார். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் கிறிஸ்துவின் உயிர்ப்பு பேருவிழாவை கொண்டிருந்த போது மே மாதம் பல முக்கிய சந்திப்புகளை கொண்டிருந்தது. அவற்றை பற்றி இந்த பகுதியில் பார்ப்போம். ஏப்ரல் முதல் நாளில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதோடு உயிர்ப்பு பெருவிழா கொண்டாட்டங்கள் மற்றும் ஹங்கேரி பயணம் போன்றவை நிறைந்த ஒரு பரபரப்பான மாதத்தை துவங்கினார். மூச்சுக்குழாய் அழற்சிக்கான 3 நாள் சிகிச்சையை தொடர்ந்து ரோமின் ஜெமிலி மருத்துவமனையை விட்டு வெளியேறிய திருத்தந்தை அவர்கள் முந்தைய இரவில் தங்கள் குழந்தையை இழந்த தம்பதிகளுக்கு ஆறுதல் கூறினார். குருத்தோலை ஞாயிற்றுக்கு பிறகு திருத்தந்தை அவர்கள் தனது புனிதவார நிகழ்வுகளை தொடர்ந்தார். அவரது நோய் மற்றும் வழக்கத்திற்கு மாறான குளிர்ந்த வானிலை காரணமாக அவரது புனித வெள்ளி திட்டங்கள் மாறியது. திருத்தந்தை அவர்கள் கொலோசியத்தில் உள்ள சிலுவை நிலையங்களுக்கு தலைமை தாங்கவில்லை, மாறாக வத்திக்கானின் அவரது இல்லத்திலிருந்தே அதில் பங்கேற்றார். திருத்தந்தை அவர்கள் ஹங்கேரி நாட்டிற்கான தனது 41வது அனைத்துலக பயணத்தை மேற்கொண்டதோடு ஏப்ரல் மாதம் நிறைவடைந்தது. மே மாதம் வத்திக்கானில் 23 புதிய சுவிஸ் காவலர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். படையெடுத்து வந்த துருப்புக்களிடமிருந்து திருத்தந்தை 7ஆம் கிளமெண்ட் அவர்களை இந்த இராணுவ அமைப்பு பாதுகாத்ததை நினைவு கூறும் வகையில் இந்த கொண்டாட்டம் ஒவ்வொரு மே மாதம் 6ஆம் தேதி அன்று நடைபெறுகிறது. இந்த மாதத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 3 முக்கியமான சந்திப்புகளை நடத்தினார். அவற்றில் முதன்மையானது காப்டிக் ஆர்த்தடாக்ஸ் திரு அவையின் தலைவர் 2ஆம் தவாட்ரோஸ் அவர்களுடனான சந்திப்பு. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் முன்னோடிகளான திருத்தந்தை புனித 6ஆம் பவுல் மற்றும் திருத்தந்தை 3ஆம் ஷெனோடா ஆகியோருக்கு இடையேயான சந்திப்பின் 50வது ஆண்டு நிறைவை நினைவு கூறும் வகையில் 1973ஆம் ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடன் பொது பார்வையாளர்கள் சந்திப்பில் காப்டிக் ஆர்த்தடாக்ஸ் திரு அவையின் தலைவரும் இணைந்து கொண்டார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு மே 10ஆம் நாளன்று முதல் முறையாக இவர் என்னை பார்க்க வந்தார். அன்று முதல் ஒவ்வொரு வருடமும் அந்த நிகழ்வின் நினைவை கொண்டாடி வருகின்றோம். இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியோ மெலோனி கலந்து கொண்ட பொது பிறப்பு விகிதம் கூட்டத்தின் 3வது பதிப்பிலும் திருத்தந்தை அவர்கள் பங்கேற்றார். ஒரு சமூகத்தில் குழந்தைகள் இல்லாதது நிச்சயமற்ற எதிர்காலத்தை எதிர்கொள்ளும் அச்சத்தின் வெளிப்பாடு என்று தனது உரையின் போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் விளக்கினார். நமது சமூகம் மனித பிறப்பை நிறுத்தி சோகத்தில் இறங்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மனித பிறப்பு இல்லாத போது சோகம் வந்து விடுகிறது. இது ஒரு அசிங்கமான மோசமான துக்கம். நாம் நமது மனநிலையை மாற்ற வேண்டும். குடும்பம் என்பது பிரச்சனையின் ஒரு பகுதி அல்ல,
மாறாக அது தீர்வின் ஒரு பகுதி என்பதை உணர வேண்டும். மூன்றாவது முக்கியமான சந்திப்பானது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களுடன் 40 நிமிடங்கள் மட்டுமே நீடித்தது. குண்டு துளைக்காத தட்டில் வரையப்பட்ட அன்னையின் உருவத்தை அதிபர் அவர்கள் திருத்தந்தையிடம் பரிசாக வழங்கினார். எல்லா சந்திப்புகளிலும் வழக்கம் போல் கேட்பது போல திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனக்காக ஜெபிக்கும்படி ஜெலன்ஸ்கி அவர்களை கேட்டுக்கொண்டார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2ஆம் முறையாக ஜெமெல்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் ஆகும். அதோடு அம்மாதத்தின் பிற நிகழ்வுகளை இந்த பகுதியில் பார்ப்போம். ஜூன் மாதத்தில் உக்ரைனில் அமைதி பணிக்காக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் தூதுவர் அந்நாட்டின் தலைநகருக்கு பயணம் செய்தார். இந்த பயணத்தின் போது கர்தினால் மேட்டியோ ஜூப்பி அவர்கள் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களை சந்தித்து இருவரும் அமைதியை கட்டியெழுப்பது குறித்து கலந்துரையாடினர். அதே நாளில் ரோமில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அறுவை சிகிச்சைக்காக ஜெமெல்லி மருத்துவமனைக்கு சென்றார். திருத்தந்தையின் முந்தைய அறுவை சிகிச்சைகள் வலிமிகுந்த குடலிறக்கத்தை உருவாக்கியதோடு பல உள்வடுக்குகளை உருவாக்கியதாக அவரது அறுவை சிகிச்சை நிபுணர் விளக்கினார். 3 மணி நேர அறுவை சிகிச்சைக்கு பிறகு அறுவை சிகிச்சை செய்த மருத்துவ குழு நல்ல செய்தியை வழங்கியது. அனைவருக்கும் மாலை வணக்கம். திருத்தந்தை நலமாக இருக்கிறார். நீங்களும் முழு உலகமும் எதிர்பார்த்த செய்தி இது என்று நினைக்கிறேன். ஒரு ட்வீட் வழியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது பெற்ற அனைத்து ஜெபங்கள் மற்றும் ஆதரவுக்காக திருத்தந்தை அவர்கள் தனது நன்றியை தெரிவித்தார். மேலும் முழுமையாக குணமடைவதை உறுதி செய்வதற்காக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் அனைத்து நடவடிக்கைகளையும் ஜூன் 18ஆம் தேதி வரை வத்திக்கான் ரத்து செய்தது. ஒரு வாரத்திற்கும் மேலாக மருத்துவமனையில் இருந்த பிறகு டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புனித மேரி மேஜரின் பேராலயத்திற்கு சென்று அன்னை மரியாவின் உருவத்தின் முன் இறைவேண்டல் செய்தார். அறுவை சிகிச்சைக்கு பிறகு கலந்து கொண்ட முதல் பொது பார்வையாளர்கள் சந்திப்பில் பலத்த கரகோஷத்தோடு வரவேற்கப்பட்டார். இந்த மாதத்தின் கடைசி மூவேளை ஜெபத்தின் போது 40 ஆண்டுகளுக்கு முன் காணாமல் போன வத்திக்கான் ஊழியரின் மகள் இமானுவேலா ஆர்லாண்டியை திருத்தந்தை அவர்கள் நினைவு கூர்ந்தார். ஜூன் மாதத்தின் நிறைவாக புனிதர்கள் பேதுரு மற்றும் பவுல் ஆகியோரின் திருவிழா கொண்டாட்டமானது உலகம் முழுவதிலும் இருந்து புதிதாக நியமிக்கப்பட்ட பேராயர்களின் பவனியுடன் திருப்பலி கொண்டாட்டமானது தொடங்கியது. நம்பிக்கை கோட்பாட்டிற்கான வத்திக்கான் தலைவரின் மாற்றமும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் பொது நிகழ்வுகள் குறைந்ததும் கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில். அந்த மாதத்தை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். ஜூலை மாதத்தில் நம்பிக்கை கோட்பாட்டிற்கான திருப்பீட கழக புதிய அரசியல் பொறுப்பாளராக விக்டர் மேனுவேல் பெர்னாண்டஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் நெருங்கிய ஒத்துழைப்பாளரான அர்ஜென்டினாவை சேர்ந்த இவர் திருத்தூது மடலான இவாஞ்சலி கார்டியம் என்ற முக்கிய ஆவணத்தை எழுத திருத்தந்தைக்கு உதவியவர். இந்த மாதத்தில் திருத்தந்தை அவர்கள் தனது அலுவலக பூர்வமான நிகழ்வுகள் மற்றும் பொது நிகழ்வுகளை குறைந்தபட்சமாக குறைத்தார். இருப்பினும் விக்கிலீக்ஸின் நிறுவனரான ஜூலியன் அசாஞ்சே மற்றும் பில் கிளின்டன் ஆகியோரின் குடும்பத்தார் போன்ற சில சந்திப்புகளை தவிர்க்கவில்லை. திருத்தந்தையின் பொது சந்திப்புகள் மூவேளை ஜப வேலையாக மட்டுமே இருந்தன. அந்த சூழ்நிலையை சில குறிப்பிட்ட முறையீடுகளை செய்ய பயன்படுத்திக் கொண்டார். இறைவாக்கினர் என்பவர் யார்? எதிர்காலத்தை கணிக்கும் ஒரு வகையான மந்திரவாதியாக அவரை கற்பனை செய்பவர்களும் உண்டு. ஆனால் அது ஒரு மூட நம்பிக்கையான கருத்து. மேலும் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஜாதகம் போன்ற மூட நம்பிக்கைகளை நம்புவதில்லை. இருப்பினும் பல கிறிஸ்துவர்கள் தங்கள் உள்ளங்கைகளை படிக்கச் சொல்கிறார்கள். தயவு செய்து வேண்டாம். ஜூலை 7ஆம் நாளன்று 1000 மாமன்றத்தில் பங்கேற்பவர்களின் பட்டியலை வத்திக்கான் வெளியிட்டது. வரலாற்றில் முதல் முறையாக பொது நிலையினரும் பெண்களும் இதில் வாக்களிக்கும் உரிமை பெற்றிருக்கிறார்கள். சில நாட்களுக்கு பிறகு 21 புதிய கர்தினால்களை உருவாக்கியதோடு அவர்களில் வாக்காளர்களை உருவாக்குவதற்கான ஒரு கூட்டமைப்பை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அறிவித்தார். செப்டம்பர் 30ஆம் நாள் புதிய கர்தினால்களை நியமிப்பதற்கான கூட்டத்தை நடத்துவேன் என்பதை அறிவிக்க விரும்புகிறேன். அவர்களின் பங்களிப்பு திரு அவையின் உலகளாவிய தன்மையை வெளிப்படுத்தவிருக்கிறது. இது பூமியிலுள்ள அனைத்து மக்களுக்கும் கடவுளின் இரக்கமுள்ள அன்பை அறிவிப்பதாக அமையும். இதற்கிடையில் கர்தினால் ஆஞ்சலோ பெக்கியோ அவர்களின் மீதான வழக்கு விசாரணை தொடர்ந்தது. வத்திக்கான் நீதித்துறையின் ஊக்குவிப்பாளரான அலெசாண்ட்ரோ திதி அவர்கள் பெக்கியோவிற்கு 7 ஆண்டுகள் மற்றும் 3 மாத சிறை தண்டனை கோரினார். இதனால் வத்திக்கான் நகர அரசின் சொந்த நீதி அமைப்பால் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முதல் கர்தினால் என்ற பெயர் அவருக்கு கிடைத்தது குறிப்பிடத்தக்கது. உலக இளையோர் நாளை முன்னிட்டு திருத்தந்தை அவர்கள் லிஸ்பன் சென்றது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் ஆகும். அந்த மாதத்தின் மற்ற நிகழ்வுகளை இந்த பகுதியில் பார்ப்போம்.
திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தான் பல ஆண்டுகளாக எதிர்பார்த்திருந்த உலக இளையோர் நாள் நடக்கவிருந்த போர்ச்சுகல் லிஸ்பனுக்கு செல்லும் ஒரு பயணத்துடன் ஆகஸ்ட் மாதத்தை துவக்கினார். கொரோனா வைரஸ் தொற்று நோய் காரணமாக இது 2022 கோடையிலிருந்து ஒத்திவைக்கப்பட்டது. லிஸ்பனில் இருந்தபோது திருத்தந்தை அவர்கள் அரசியல்வாதிகள் மற்றும் அனைத்து மத தலைவர்களை சந்தித்தார் மற்றும் நோயாளிகளுடன் இறைவேண்டல் செய்ய ஃபாத்திமாவுக்கு சென்றார். ஆனால் அவர் பெரும்பகுதி நேரத்தை இளைஞர்களுடனேயே செலவிட்டார். அவர் ஒப்புரவு அருளடையாளம் வழங்கினார், தனிப்பட்ட கூட்டங்கள் மற்றும் மதிய உணவில் பங்கேற்றார் மற்றும் அங்கு கூடியிருந்த 1 மில்லியனுக்கும் அதிகமான இளைஞர்களுக்கு செய்திகளை வழங்கினார். ஒவ்வொருவரையும் தைரியமாக வாழ ஊக்குவித்தார். அவர் ரோம் திரும்பிய பிறகு ஆகஸ்ட் 15 அன்று அன்னையின் விண்ணேற்பு பெருவிழாவில் திருத்தந்தை அவர்கள் உலகில் போரால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் மீதான தனது அக்கறையை மரியன்னையிடம் ஒப்படைத்து புனித பேதுரு சதுக்கத்தில் 10,000 திருப்பயணிகளுடன் அமைதிக்காக இறைவேண்டல் செய்தார். மாத இறுதியில் அவரது சந்திப்புகளில் மதிப்புமிக்க விருதை பெறுவதாக இருந்தது. அங்கு திருத்தந்தை அவர்களுக்கு இத்தாலிய புலிட்சர் என்று அழைக்கப்படும் இதழியல் பரிசு வழங்கப்பட்டது. ஒரு திருத்தந்தை இவ்விருதை பெறுவது வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத ஒன்று என்று விருதை அளித்த பிரதிநிதிகள் கூறினர். ஆனால் அமைதி மற்றும் உண்மைக்கான திருத்தந்தை அவர்களின் நோக்கமும் அவ்விருதின் நோக்கமும் முற்றிலும் பொருந்தியது குறிப்பிடத்தக்கது. திருவை வரலாற்றின் புதிய தொடக்கமாக அமைந்தது கடந்த செப்டம்பர் மாதம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மங்கோலியா திருத்தூது பயணம் மேற்கொண்டதாகும். அம்மாதத்தின் பெரு நிகழ்வுகளை இந்த பகுதியில் பார்ப்போம். செப்டம்பர் மாதமானது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் மங்கோலியா திருத்தூது பயணத்துடன் தொடங்கியது. ஆகஸ்ட் 31ஆம் நாள் முதல் செப்டம்பர் 4 வரை திருத்தந்தை அங்கே தங்கினார். ரஷ்யாவிற்கும் சீனாவிற்கும் இடையே ஒரு மூலோபாய இருப்பிடத்தை கொண்ட மங்கோலியா மண்ணில் காலடி எடுத்து வைத்த முதல் திருத்தந்தை இவர் என்பதால் இது ஒரு முக்கியமான திருத்தூது பயணமாக கருதப்பட்டது. சிரிய கத்தோலிக்க சமூகம் மற்றும் 2 சீன ஆயர்களுடன் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திருப்பலிக்கு தலைமை தாங்கினார். சீனாவிற்கும் திருப்பிடத்திற்கும் இடையேயான நுட்பமான உறவுகளை கருத்தில் கொண்டு ஒரு குறிப்பிடத்தக்க தருணமாக அது அமைந்தது. ஹாங்காங்கின் முன்னாள் ஆயர் மற்றும் தற்போதைய ஆயர் என 2 சகோதர ஆயர்கள் இங்கு வந்துள்ளனர். உன்னதமான சீன மக்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அனைத்து மக்களுக்கும் உங்களுக்கும் எனது நல்வாழ்த்துக்கள். நீங்கள் தொடர்ந்து முன்னேற வேண்டும், எப்போது முன்னேறுங்கள். மேலும் சீன கத்தோலிக்கர்களிடம் நீங்கள் நல்ல கிறிஸ்தவர்களாகவும் நல்ல குடிமக்களாகவும் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மங்கோலியாவில் இருந்து திரும்பிய பிறகு திருத்தந்தை அவர்கள் தான் பார்க்கும் திரைப்படங்களில் இடம்பெற்ற ஒரு நடிகரை சந்தித்தார். அது பிரபல ராக்கி பால்போவா திரைப்படங்களின் நட்சத்திரமான சில்வஸ்டர் ஸ்டாலோன் அவர்கள்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆயர்கள் மாமன்றத்தின் மாதம் என்றுதான் கடந்த அக்டோபர் மாதத்தை அழைக்க வேண்டும். அம்மாதம் கொண்டு வந்த மற்ற நிகழ்வுகளையும் இந்த பகுதியில் பார்ப்போம். அக்டோபர் மாதம் வத்திக்கானில் ஆயர் மாமன்றம் நடத்த குறிக்கப்பட்டது. புனித பேதுரு சதுக்கத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மாமன்றத்தை துவக்கி வைத்தார். அன்று பிற்பகல் திருத்தந்தை அவர்கள் 360க்கும் மேற்பட்ட ஆயர் உறுப்பினர்களுடன் தொடக்க அமர்வில் இணைந்தார். பொதுநிலையினர் பங்கேற்றதாலும் பெண்கள் முதல் முறையாக வாக்களித்ததாலும் இந்த 1 மாத கூட்டம் வரலாற்று சிறப்புமிக்க ஒன்றாக அமைந்தது. ஆயர் மாமன்றத்தின் தொடக்க நாளில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் லௌதாத்தோ சியின் 2ஆம் பாகத்தை வெளியிட்டார். இந்த திருத்தூது ஆவணமானது பூமியின் ஒருங்கிணைந்த பராமரிப்பில் கவனம் செலுத்துகிறது. அக்டோபர் 7ஆம் நாள் ஹமாஸ் தாக்குதலை தொடர்ந்து மத்திய கிழக்கில் அமைதிக்காக ஜெபம் செய்வதற்காக திருத்தந்தை அவர்கள் தனது பொது பார்வையாளர்கள் சந்திப்பின் சில பகுதிகளை அர்ப்பணித்தார். தாக்குதல்கள் மற்றும் ஆயுதங்கள் நிறுத்தப்படட்டும். தயவு செய்து இதுவரை பயங்கரவாதமும் போரும் எந்த தீர்மானத்திற்கும் வழிவகுக்கவில்லை. பல அப்பாவி மக்களின் மரணத்திற்கும் துன்பத்திற்கும் வழிவகுத்திருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். போர் ஒரு தோல்வி. ஒவ்வொரு போரும் எப்போதும் தோல்விதான். இஸ்ரேலிலும் பாலஸ்தீனத்திலும் அமைதி நிலவ ஜெபிப்போம். பின்பு திருப்பிட மாளிகையில் உலக யூத காங்கிரசின் தலைவரை திருத்தந்தை சந்தித்தார். தனது மத செல்வாக்கை பயன்படுத்தி காசாவின் பிணை கைதிகளை பாதுகாப்பாக திரும்பப் பெற ஆவண செய்யுமாறு திருத்தந்தை அவர்கள் கேட்டுக்கொண்டார். 2024ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கும் அடுத்த மாமன்றத்திற்கு முன்னதாக ஆயர்கள் குழும திரு அவையை எவ்வாறு உருவாக்குவது என்பதை பற்றி சிந்திக்குமாறு திரு அவையில் பெண்களின் பங்கு மற்றும் குருக்கள் உருவாக்கத்தில் பொதுநிலையினர் வகிக்கும் பங்கு குறித்து விவாதிக்குமாறும் அழைத்த ஆயர் மாமன்றம் அத்துடன் முடிவடைந்தது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 6000 சிறுவர் சிறுமியரை சந்தித்தது நவம்பர் மாதத்தில் என்றால் அவரது 87வது பிறந்தநாள் மற்றும் கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டங்களோடு முடிவுற்றது டிசம்பர் மாதம். அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம்.
நவம்பர் மாதத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 84 வெவ்வேறு நாடுகளைச் சேர்ந்த 6000 குழந்தைகளை சந்தித்தார். குழந்தைகளின் ஆர்வமுள்ள கேள்விகள் நிறைந்த இசை சந்திப்பாக அது அமைந்திருந்தது. நீங்கள் கோபமாக இருக்கும்போது உங்களை எப்படி அமைதிப்படுத்துவீர்கள்? கோபத்தால் நான் உங்களை காயப்படுத்தவில்லை. தெரியுமா நாம் எப்படி அமைதியடைவது? ஒருமுறை நான் குழந்தையாக இருந்தபோது வாழ்க்கையில் எனக்கு மிகவும் உதவிய ஒருவர் என்னிடம், நீங்கள் கோபமாக இருக்கும்போது பதிலளிக்கும் முன் ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிக்கவும் என்று கூறினார். நல்ல அறிவுரைதான் அது. அந்த மாதத்தின் இறுதி நாட்களில் திருத்தந்தையின் உடல்நிலை மீண்டும் சோர்வுற்றது. லேசான காய்ச்சல் காரணமாக அவர் தனது அதிகாரப்பூர்வ பார்வையாளர்கள் சந்திப்பை இடைநிறுத்தினார். ஞாயிறு மூவேளை ஜெபத்தின் போது நுரையீரல் அழற்சி இருப்பதாக தெரிவித்தார். இந்த திடீர் நோயால் துபாயில் நடந்த COP28 காலநிலை மாநாட்டில் பங்கேற்பதையும் திருத்தந்தை ரத்து செய்தார். அவருக்கு பதிலாக அவர் மாநில செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்களை அனுப்பி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வத்திக்கானில் 2023ஆம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பரில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் நுரையீரல் வீக்கம் சற்று மீண்டு வரத் தொடங்கியது. திருப்பிட மாளிகையின் பால்கனியில் தோன்றாமல் ஞாயிறு மூவேளை ஜெபத்தின் தொடக்கத்திலும் முடிவிலும் மட்டுமே திருப்பயணிகளை வாழ்த்தினார். பின்பு சில நாட்களுக்கு பிறகு அமல அன்னை பெருவிழாவை கொண்டாடும் அளவுக்கு திருத்தந்தை அவர்கள் குணமடைந்தார். அவர் பியாசா டி ஸ்பானியாவில் அன்னை மரியாவின் உருவத்திற்கு முன்பு இறைவேண்டல் செய்தார். அதற்கு முன்னதாக புனித மேரி மேஜர் பேராலயத்தில் அன்னைக்கு ரோஜா மலரை காணிக்கையாக வைத்தார். 5 நாட்களுக்கு பிறகு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது 87வது பிறந்த நாளை கொண்டாடினார். முந்தைய ஆண்டுகளில் செய்ததைப் போலவே காசா சாண்டா மார்த்தா மருந்தகத்தின் குழந்தைகளுடன் அன்றைய நாளை செலவழித்தார். உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். உங்கள் அனைவரையும், குறிப்பாக இங்கு ஏராளமான சிறுமிகள் மற்றும் சிறுவர்கள் அனைவரையும் பார்க்க கிடைத்த வாய்ப்பிற்கு மிக்க நன்றி. நாம் ஒரு பெரிய விருந்துக்கு தயாராக வேண்டும். அது என்னவென்றால், அடுத்த வாரம் வரவிருக்கும் கிறிஸ்மஸ் தான் அது. டிசம்பர் மாதத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கையொப்பமிட்ட நம்பிக்கை கோட்பாட்டிலிருந்து ஒரு பிரகடனத்தை வத்திக்கான் வெளியிட்டது. ஒழுங்கற்ற சூழ்நிலைகளில் தம்பதிகளுக்கு ஆசீர் வழங்குவது குறித்து அது விவாதிக்கிறது. திரு அவை கோட்பாடு மாறாமல் அதன் நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளது என்றும் அந்த பிரகடனம் வலியுறுத்துவது கவனிக்கத்தக்கது. என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.